நண்பர்களே வணக்கம். பெண் விடுதலை, பெண் உரிமை அப்படின்னு சொன்னாலே அடுத்த நிமிஷம் நம்ம மனசுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு தலைவர் பெரியார். 1948 மே மாசம் 9ஆம் தேதி தூத்துக்குடியில ஒரு சொற்பொழிவு ஆற்றிருக்கார். மகளிர் நலம்ன்ற தலைப்புல ஆற்றியிருப்பார் சொல்லி நினைக்கிறேன். அதுல 4-5 விஷயத்த அடுத்து சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. முதல் விஷயம், பெண்களே நீங்கள் எப்பவுமே கல்வியில இனிமேல் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு 2 உரிமைகள் வரப்போகுது. ஒன்று விவாகரத்து உரிமை, அடுத்ததா சொத்துரிமை. இந்த இரண்டுமே நீங்க தெரிந்து கொள்ளணும், இல்ல ஒரு ஆபத்து காலத்துல பயன்படுத்தணும் என்று சொல்லும் பொழுது கல்வி அறிவு நிச்சயமா தேவை அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ஒண்ணு சொல்றாரு, இன்னாருடைய மனைவிதான் இவ என்கிற சொல்லை மாற்றி காண்பித்தது இன்னாருடைய புருஷன் தான் இவர் என்ற அளவுக்கு நீங்க பேர் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக நீங்க மேம்படணும். உங்களை நீங்கள் வலிமையாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஒரு விஷயம் சொல்றாரு, அதுதாங்க சூப்பரான விஷயம். நகை மீதும், ஆபரண பொருள் மீதும், ஜவுளி மீதும், அதாவது ட்ரெஸ் மீதும் ரொம்பவுமே கவனத்தை செலுத்திக்கிட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க என்று சொல்றாரு. தொடர்ந்து நீங்க இதன் மீது கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னுமே கூட உங்களை ஒரு ஆடம்பர பொருளாக, எப்படி இந்த ஜவுளி கடையில வெளியே ஒரு பெண் பொம்மையை ஒண்ணு வச்சிருந்து அதுல புடவையை ரோல் பண்ணி அதுக்கு மேல இந்த நகையெல்லாம் போட்டு வியாபார பொருளாக, வியாபாரத்தின் குறியீடாக பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி உங்களை பயன்படுத்துவாங்க. அதனால இந்த ஆர்னமெண்டல் மேல நீங்க உங்கள் கவனத்தை குவிக்காதீங்க என்று சொல்றாரு. ஏதாவது அநீதி நடக்கக்கூடிய இடத்துல தடியோட கொண்டு போயிட்டு நீங்க உங்களுடைய நியாயத்தை கேளுங்க. உங்களை நீங்கள் வலிமையாக்கி கொள்ளுங்கள். அப்பதான் அடுத்த ஜெனரேஷனை நீங்க திறம்பட நடத்த முடியும்னு சொல்றாரு. இது மட்டும் இல்ல, கவிஞர் மகுடேஸ்வரன் கூட சொன்னார். ஒரு பள்ளி ஆண்டு விழாவில் போயிட்டு கலந்து கொள்ளும் பொழுது ஒருத்தர் சொன்னாராம், அந்த பெண் மாணவிகளை நோக்கி, எப்படியாவது மேடம்னு சொல்ற மாதிரி நீங்க படிச்சிருங்க, பேர் எடுத்துருங்க, அது ரொம்ப மிகச்சிறப்பானதுன்னு சொல்றாரு. இது கூட யோசிக்க வேண்டிய விஷயம். பெண் பிரதிநிதித்துவம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதுல பெரியார் ஆற்றிய உரை என்பது, பெரியார் இன்றும் என்றும் என்ற தலைப்புல வெளியான இந்த விடியல் பதிப்பகம் வெளியிட்ட புத்தகத்துலதான் படிச்சேன். ஒரே ஒரு பக்கம் தாங்க, அதுல அருமையான கருத்துக்களை படிச்சேன். அதனால தான் சொல்றேன், தொடர்ந்து வாசியுங்கள் நண்பர்களே. வணக்கம்.